அனைவருக்கும் வணக்கம். வேப்பனஹள்ளி தொகுதி திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்கிய சூளகிரி தெற்கு ஒன்றிய செயலாளர் KC பாக்யராஜ் அவர்கள் குறித்து பார்க்கலாம். பாக்யராஜ் அவர்களின் குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்க ஆனந்த். வணக்கம் நாகராஜ். சூளகிரியை சேர்ந்த திரு KC பாக்யராஜ் அவர்கள் குறித்து பார்த்தோமானால் அவரது தந்தை சின்னராஜ் அவர்கள் சூளகிரியில் 2 முறை ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தருமபுரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற பொழுது அவர் சூளகிரியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கிறார். குறிப்பாக சூளகிரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாத பேரிகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதிதாக கட்சியில் இணைத்தது. பல்வேறு இடங்களில் அமைப்பு இல்லாத பகுதிகளிலும் திமுகவை கொண்டு சேர்த்த அந்த பணியை ஆரம்ப காலத்தில் திரு சின்னராஜ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் மாவட்ட பொறுப்பு உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். தருமபுரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது தருமபுரியின் மாவட்டத்தின் பொருளாளராக இருந்திருக்கிறார். அப்போது முன்னாள் அமைச்சராக இருந்த முல்லைவேந்தன் அவர்களுடைய தொடர்ச்சியாக அவர் பணியாற்றியிருக்கிறார். பல்வேறு பகுதிகளில் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்களையும் அவரின் முயற்சியினால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திரு பாக்யராஜ் அவர்கள் அதன் பிறகாக திமுகவில் கிளை செயலாளராக அவரது பொறுப்பு வகித்து அப்பொழுது அவர் திமுகவில் பணியை செய்ய தொடங்கியவர். தொடர்ச்சியாக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி தற்போது வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கிறார் நாகராஜ். ஆனந்த், KC பாக்யராஜ் அவர்கள் என்னென்ன பொறுப்பில் உள்ளார், தேர்தல் போட்டியிட்டது, அதை பற்றி சொல்லுங்கள். KC பாக்யராஜ் அவர்கள் 1999 காலகட்டத்தில் சூளகிரியினுடைய கிளை செயலாளராகவும் அதன் பின்னர் மாவட்ட பிரதிநிதி, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த பொழுது மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளராக இருந்திருக்கிறார். பின்னர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டமாக பிரிக்கப்பட்ட போது கலை இலக்கிய பிரிவு மாவட்ட அமைப்பாளராகவும் இருந்து பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகாக சூளகிரியினுடைய தெற்கு ஒன்றிய திமுக செயலாளராக தொடர்ந்து 2வது முறையாக அவர் பணியாற்றி வருகிறார். அதாவது அவரது தந்தை ஒருங்கிணைந்த சூளகிரி ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கிறார். அவரது மகன் KC பாக்யராஜ் அவர்கள் சூளகிரியினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளராக 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறார். அவரது தந்தை 2 முறை ஊராட்சி மன்ற தலைவர் என்று பார்த்தோம். இவரும் சூளகிரியினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக 1 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரது மனைவி துணைவியார் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி சொல்லணும் அப்படின்னா 4 முறை அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட கவுன்சிலராக 4 முறை ADMK வெற்றி பெற்ற பகுதி, 2 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற பகுதி. இவர் மாவட்ட கவுன்சிலருக்கான பதவி போட்டியிடுவதற்காக அவர் இருக்கக்கூடிய சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சீட்டு கேட்டார். ஆனால் திமுகவில் அவருக்கு இதுவரை திமுக வெற்றி பெறாத ஒரு பகுதியில் சீட்டு வழங்கப்பட்டது. அவரது துணைவியார் போட்டிட்டு சுமார் 2500 வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் முறையாக திமுக அந்த பகுதியில் வெற்றி பெற திரு பாக்யராஜ் அவர்கள் பணியாற்றியதன் காரணமாக அவரது மனைவி மாவட்ட கவுன்சிலராக இருந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் திமுகவில் பணியாற்றி வருகிறார். நாகராஜ், KC பாக்யராஜ் அவர்களின் செல்வாக்கு எப்படி இருக்கு ஆனந்த்? பாக்யராஜ் அவர்களுக்கு இந்த மாவட்டம் முழுவதும் உறவினர்கள் சமுதாய ரீதியாக நல்லவரிடம் நல்ல செல்வாக்கை அவர் பெற்றிருக்கிறார். குறிப்பாக வேப்பனஹள்ளி தொகுதியில் சூளகிரி பகுதியில் அவருக்கு தந்தைக்கும் இவருக்குமான நல்ல செல்வாக்கு இருந்து வருகிறது. ராய்கோட்டை பகுதியில் அநேக உறவினர்களும் திமுகவை சேர்ந்த சொந்தங்களும் இவருக்கு நல்ல தொடர்பில் இருந்து வருகிறார்கள். வேப்பனப்பள்ளி பகுதியிலும் தொகுதி முழுக்க இவர் அறியப்பட்டவர். இவரது தந்தைக்கு இன்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பெயர் சொன்னாலே தெரியும் அளவிற்கான செல்வாக்கு கொண்டிருக்கிறார். இவரும் பொருளாதாரத்தில் வளர்ந்த ஒரு நபராகவும் செல்வாக்கில் அதிகம் உயர்ந்தவராகவும் இருந்து வருகிறார். திமுக தலைமை அறிவிக்கும் அனைத்து பணிகளும் செய்து வருவதால் தொகுதியில் இருக்கக்கூடிய வேப்பனஹள்ளி, ராய்கோட்டை, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் நன்கு அறிமுகமானவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களிடம் பரிச்சயப்பட்டு மற்ற கட்சியினரிடமும் நட்பு பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். நாகராஜ், ஒன்றிய செயலாளர் KC பாக்யராஜ் அவர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கிய ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.